ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இப்போ க்ரீன் கலர் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஈவினிங் காஃபி டீக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே நடுவில் இருக்கிற தண்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அது இருந்ததுன்னா நம்மளுக்கு வேகாது. அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக சுட சுட தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 3 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். விழுதாக போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். இது நம்ம பச்சையாக கூட போடலாம். போட்டோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் கூட கலந்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இது எல்லா பக்கம் பேஸ்ட்டு கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு நல்லா மசால் பிடிக்கட்டும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவுமே கருகிடக்கூடாது. அதே சமயத்தில் எண்ணெயும் உறிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா சைடும் வேகிற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே அதே மாதிரி ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை பொரிச்சும் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்பவுமே மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற காலிஃப்ளவர் ஃப்ரை இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.